அந்த கூட்டத்திலே கூட கேட்டாங்க. பூணூல பார்த்து ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க அப்படின்னு. இல்ல அது ஒரு அருவருப்பா இருக்கு. பயமெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இல்ல மட்டும் அவங்க சும்மா நம்பிக்கைங்க இருக்கணும். அது. அவன் போட்டுட்டு போட்டான். அது என்ன அதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன? நீ என்னத்துக்கு பூணூல் போட்டு போற? உன் சாதி அடையாளம் அதானே? நீ சாதி நாங்கள் சாதியை மறுக்கும்போது, சாதி அடையாளங்களையும் மறுக்கிறோம். இப்ப அவன் போட்டு போறான். நமக்கு என்ன இருக்கு? ஆனா, அதை நீ அத பெரிய பெருமையா நெனச்சு தானே போட்டுக்கிட்டு இருக்கிற. எப்போது மற்றவனை விட நான் உயர்ந்தவன் என்று நீ சொல்லுகிறாயோ, அது ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. பிறப்பினால் யார் ஒருவனும் உயர்ந்தவனும் இல்லை, யாரும் தாழ்ந்தவனும் இல்லை. திரும்ப திரும்ப திராவிடரை எதிர்த்து பேசுவது யாரு? நீங்க இன்னைக்கு முதலமைச்சரோ, ஆட்சியில் இருக்கிறவர்களோ ஆரிய எதிர்ப்பா பேசிட்டு இருக்காங்க. திராவிடம்ன்றது தான தூக்கி பிடிக்கிறீங்க. ஆமா, திராவிடத்த பிடிச்ச நீ ஆரியத்த தூக்கி திராவிட பிடிச்சுக்கோ. மாடல் தானே சொல்றீங்க. சரி, நீ ஆரிய மாடல்னு சொல்லு. குஜராத்ல ஒரு நீதிமன்றம் நடத்துறாங்கல்ல, அப்படி ஒரு நீதிமன்றமே இல்ல. இது எங்க ஆரிய மாடல் அப்படின்னு சொல்லு.